ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. நீலாதுங்கஸ்த நகரிதடி சுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாரார்த்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதஸ் சிரசித்மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்க்தே கோதாஸ்யைனம் இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமி மகிழ்ந்து. இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல பாசுரம் 21. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றான் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றுது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேளோர் எம்பாவாய். போன பாசுரத்துல நப்பிண்ணைய புகழ்ந்து பேசி எழுப்புறாங்க. நப்பிண்ணையும் மனது நெகிழ்ந்து போனான். நம்ம நாயகன் எல்லாருக்கும் அருள் பாலிக்க நாம தான் சிபாரிசு செய்யணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டா. பரிவுன்றது தாய் மனோபாவத்துல இருக்கும் இல்லையா, அதனால தானும் சேர்ந்து இந்த தோழிமார்களோட எழுப்புறா. பிராட்டி தான் மோட்சம் புக தகுதியானவங்களுக்கு சிபாரிசு செய்யறத போல இவளும் சேர்ந்து எழுப்புற அந்த தத்துவத்தை இந்த பாடல் விவரிக்குது. பகவானோட குணத்தை சொல்றதுக்கு ஓமானம் காட்ட அப்படியே அளவற்ற நிலையில பால் சொரிந்து கொண்டே இருக்கும் பசுக்களை சொல்றாங்க. அதாவது பகவானோட அருள் எப்படின்னா பெரியவங்க சிறியவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் மனம் கொள்ளும் அளவிற்கு குறைவில்லாம கருணை வெள்ளம் பொங்கி பாயிறது மாதிரி அருள் புரியுது. அவன் அருள் வேண்டாதார்தான் அதை பெறாத குற்றத்திற்கு ஆளாவங்களை தவிர வேண்டியவருக்கு வேண்டியபடி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவன் தான் அந்த பகவான். அதுபோல நந்தகோபன் வீட்டில் பசுக்கள் எல்லாம் கிருஷ்ணன் தொட்டு பார்த்ததாலேயே பூரி படைஞ்சு ஊற்றமடைஞ்சு பெருத்து நிமிர்ந்து திமிர்ந்து நிற்கிதான். இந்த பசுக்கள் இட்ட களங்களை எல்லாம் நிரப்பி, அதாவது கொடுத்த அந்த கீழே வைக்கிற குடத்தையெல்லாம் நிரப்பி நிரப்பி கடலையே ஒரு பானையாக்கி இட்டாலும் அதுவும் வழியுமாறு அந்த களங்கள் பூரா நிறைந்து வழியத்தக்க அளவுக்கு மாற்றம் இல்லாம பாலை பொழியுதான். அப்பேற்பட்ட பசுக்களை பெற்றிருக்கும் நந்தகோபனுடைய மகனே, நாங்க வந்திருக்கிறத நீ அறிய மாட்டாயா? பக்தர்களுக்கு அருள் புரிவதில் நீ திறமை உடையவனாயிற்றே அப்படின்னு தோழிகள் சொல்றாங்க. வேதங்களாலும் ஞானிகளாலும் அளவிட்டு அறிய ஒண்ணா பெரிய பெருமாளே எழுந்திரா என்று அவனோட மேன்மையினையும் பண்பினையும் அவனோட அவதாரத்தினாலும் அவனது பரிசத்தினாலும் ரொம்ப செழிப்பா சொல்லி அவங்க எழுப்புறாங்க. நீ எங்களுக்கு மட்டும் அருள்பவன் இல்லையே, உலகுக்கே சுடர் ஒளியாய் நின்றவன்ல நீனு, உலகுல தோற்றமாய் நின்ற சுடர் தான் நீனு அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. உன்னோட எதிரிகள் எல்லாம் உன்னோட வலிமைக்கு அஞ்சி வேறு வழியே இல்லாம புகழ் ஒன்றுமில்லாத அடியேன் உன்னோட அடிக்கு கீழே அமர்ந்து புகுந்தேன்னு சொல்லி அடிமையாறது போல நாங்களும் ஆற்ற மாட்டாம உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீ எழுந்திருக்க மாட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்ற சொல்லுக்கு பொருள் கூறும் இடத்துல ஜீவாத்மாக்கள் தன்னோட கர்ம வினையினால மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து ஒளியெல்லாம் குன்றி போய் பொழிவிழந்து போகுது. ஆனா நீயோ உன்னோட சங்கல்பத்தினால பிறவி எடுப்பதால், அதாவது நீ நினைச்சா மட்டும் நீ பிறவி எடுக்க முடியும், அதுதான் சங்கல்பம். ஒரு காரண நிமித்தமாக ஒரு அவதாரம் எடுத்து அந்த காரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அவதாரமும் முடியும். அந்த ஒரு காரியத்தை பொருட்டு மட்டும் அவதாரம் எடுக்கிறதுனால அந்த காரியத்தின் தொடர்பாக வரக்கூடிய வினைகள் அந்த ஆத்மாவை பற்றதில்லை. ஆனா ஜீவாத்மாக்களோ
தான் இறைவனை சென்று சேருவதற்காகத்தான் பிறவி எடுத்துள்ளோம் அப்படின்னு நினைக்காம வேற வேற காரியங்களில் ஈடுபட்டு அதனோட தொடர்பால் வரக்கூடிய வினைப்பயனை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு அவதாரம் தோறும் நீ ஒளியை கூட்டி கூட்டி பிரகாசிக்கும் சுடராக நீ இருக்கிறதுனால தான் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு ஆண்டாள் தேவி சொல்றாங்க. இப்போ இதுதான் இந்த பாசுரத்தோட விளக்கம். இதோட உட்கருத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிரிகள்லாம் வந்து உன்னோட வாசல்ல நீயே கதி அப்படின்னு நிற்கிறது மாதிரி இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவை அடையிறதுக்கு தடையாக உள்ள எல்லா எதிரிகளையும் ஜெயிச்சுட்டு பரம்பொருளே கதின்னு நிற்கும் சரணாகதி தத்துவத்தை தான் இந்த பாடல் சொல்லுது. இப்போ இதுல ஸ்ரீமத் ராமானுஜர் குறித்து என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். அத்வைதின்னு சொல்லப்படுற யாதவ பிரகாஷர் ராமானுஜரை அழித்து விடணும்னு சொல்லி ஒரு தீச்செயல்ல ஈடுபட்டாரு. பிற்காலத்துல தமக்கு சீடனாக இருந்த ராமானுஜரை ஆச்சாரியனாக ஏத்துக்கிட்டு அவர் அடிபணிந்தாரு. வாதத்துல தோற்று போய் சரணடைந்த யஞமூர்த்திக்கு அருளாள பெருமான் எம்பெருமானார் அப்படின்னு பட்டம் சூட்டினாரு. வேற்று மதப்பட்டிருந்த அடியார்களுக்கு அரங்கத்து அதாவது பெருமாளோட அமுதனை காட்டி அருள் பாலிச்சாரு. இந்த மாதிரி நிறைய பெருமைகளை சொல்லிட்டே போலாம். அதாவது ஸ்ரீமத் ராமானுஜர் கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு அவர் ஒரு புகலிடமா திகழ்ந்தாரு. யாரெல்லாம் சரணாகதி அடைஞ்சாங்க அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். இந்த மாதிரி எதிரிகளும் வந்து தஞ்சம் அடையக்கூடிய ராமானுஜரின் மேன்மைகளை எண்ணித்தான் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் வந்து ஆற்றாது அடிபணியுமா போலே அப்படின்ற வரியில ராமானுஜரிடம் எதிரிகள் சரணடைய போகும் அந்த நிகழ்வை மனசுல வச்சுதான் வில்லிபுத்தூரால் அந்த மாதிரி சொன்னாங்க போல அப்படின்னு வேதாந்தம் கற்றுணர்ந்த மேலோர்கள் சொல்லுவாங்க. ஸ்ரீமத் ராமானுஜர் கிட்ட அடிபணிஞ்சவங்க அவருக்கே ஆச்சாரியரா இருந்த யாதவ பிரகாசர் அப்படிங்கிற அத்வைதி, அப்புறம் யஞமூர்த்தி அப்படிங்கிறவர், அவர் தான் பின்னாடி அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு பேர் பெற்றாரு. அப்புறம் உறங்கா வெள்ளி தாசர், இந்த மாதிரி நிறைய பேர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி அந்த லிஸ்ட் அடிக்கிட்டே போகும்போது ராமானுஜரோட புகழையும் இங்கே சொல்லுது. ராமானுஜரும் எம்பெருமானோட அடியவர் தான். எம்பெருமானும் எம்பெருமானாரோ ரெண்டு பேருமே சரணாகதி பண்ணுற இடத்துல அவங்க சரணாகதிக்கு மதிப்பு தந்து எல்லாத்தையும் தன்னோட புகழிடமாக எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட வள்ளல்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பாசுரம் இத்தோட முடியுது. மீண்டும் அடுத்த பாசுரத்தில் நாளைக்கு சந்திக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்ததைத்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.